ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்று கூறவே காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாயப்பா. என்னை உன் அப்பாவாக நினைத்தால் உடனே கேள், வேண்டுதல்கள் எல்லாம் பலித்துவிடும். ஆம் என் குழந்தையே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது அனுபவிக்க வேண்டியது ஒரு சில காலங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அந்த காலத்தில் பொறுமையாக அதை வேண்டும். அதற்காக நீ வருத்தப்படக்கூடாது, பயப்படக்கூடாது, புலம்பக்கூடாது. அனைத்தையும் உன் சாய் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சீக்கிரமாகவே நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறாய். எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய். நான் தரும் வாக்குறுதி. நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா? இல்லையே, நான் உன்னுடன் தான் நடந்து வருகிறேன். எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன். உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பதே இந்த சாயின் கடமையாகும். ஆகையால் எதற்கும் கலங்காதே, கவலைப்படாதே. நான் எந்த தீங்கையும் நேர விட மாட்டேன். உனக்கு நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாகும். அந்த நாளுக்காக தான் காத்திருக்கிறாய். அது மிக விரைவில் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் வரும். காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்னும் சந்தோஷத்தில் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும். உன்னுடைய உணர்வுகள் ஆனந்த கண்ணீராக பெருகும். இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் நீ இருப்பாய். இதுவும் கடந்து போகும். நல்லதுதான் நடக்கும். உனக்கு நல்லதாக நடப்பதற்காகத்தான் பல அறிவுரைகளை சொல்ல வந்துள்ளேன் உன் சாயப்பா. அதை சொல்வதற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். வெகு நேரமாக நீ திக்கு தெரியாத இருண்ட காட்டில் வாழ்வது போல் வாழ்க்கை என்ற உன் மனக்குமுறலை நான் நன்கு உணர்ந்தேன். பாலைவனம் போல திசை தெரியாமல் சூழலில் இருந்தபோது உன்னை காத்து வழிநடத்திய எனக்கு இப்போது உள்ள இருண்ட வானில் உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு அளிக்காமல் எப்படி விடுவேன்? இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான். அதனால்தான் இந்த பளபளப்புடன் நீ இருக்கிறாய். ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நீ நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்கு மாறுதல்களும் உன்னிடத்தில் ஏற்படும். செயல்களை செய்ய தொடங்கி இருப்பேன். விரைவில் பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய். இது உண்மை. இப்போது உன் மனதில் ஓடும் கேள்வி, சாய் நல்ல வார்த்தை தினம் தினம் கூறுகிறீர்கள், நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே என் செவியில் சேர்க்கிறீர்கள். ஆனால் என் வாழ்வில் எந்த மாற்றமும் நடக்கவில்லையே என்றுதானே புலம்புகிறாய்? எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இழி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளும் உன் செவியில் கேட்டுக்கொண்டே இருந்தது. ஆனால் இப்போதோ தினம் தினம் நேர்மறையான நல்ல வார்த்தைகள், நம்பிக்கை தரும் வார்த்தைகளும் உன் செவியில் வந்து விழுவதே உன் வாழ்வில் நல்ல மாற்றம்தானே. உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும். அப்போதுதான் நல்லவை அனைத்தும் நம்மை வந்து சேரும். அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்தபோது நீ என் வார்த்தைகளை கேட்க ஆரம்பித்தாய். எனவேதான் கூறுகிறேன், இனி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழத் துவங்கும். உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் இதுதான். இப்படியே இருந்திடுமோ என வாழ்க்கை என மனச்சஞ்சலம் படாதே. என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோ அல்லது இன்னும் மோசமாக ஆகிவிடுமோ என்று கலக்கம் கூடாது. எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனை விரைவில் முடியப் போகிறது. இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரும். உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கும். நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். அதை நீ வாழ்க்கையில் பார்க்கத்தான் போகிறாய். நான் சொல்வதை கேள். தானே உன்னுடைய பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு எது தெரியுமா? மறதி. அந்த மறதிதான் உன் பல பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வாக இருக்கும். நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் மறந்துவிட வேண்டும். எதுவும் நடக்காதது போல் இருந்து கொண்டு புதிய ஒன்றைத்தான் நீ தேட வேண்டும். என் செல்லமே, அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய விஷயங்களில் மறதி இல்லாமல் தான் நிம்மதி என்ற உணர்வு உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறது. எப்பொழுதும் நடத்தையை நினைத்து உன் மனதை புண்ணாக்கி ரணமாக்கி உள்ளாய். கெட்டதை நடந்தது சில நேரங்களில் மறந்துவிட வேண்டும். நல்லதை நினைத்து கொண்டிருந்தால் உன் மனது சுத்தமாகும். ஆகவே தேவையில்லாத விஷயங்களை புறக்கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கு பிடித்த விஷயங்களை சேகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சாய் சொல்வது அதுதான். நீ சந்தோஷத்தை வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு கவலைகளை சூழ உட்கார்ந்திருக்கிறாய். நேற்று நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் இன்றைய நிம்மதியை இழந்து விடுவாய். அப்புறம் நாளைய சந்தோஷம் உனக்கு கேள்விக்குறியாகிவிடும். என் பிள்ளையின் மனம் ஒன்றும் குப்பை கூட அல்ல. தேவையில்லாதவற்றை நீ அடைக்காத்து வைத்து கொள்ள வேண்டாத நினைவுகள் எல்லாம் பறித்துவிட்டு அதை நீ நந்தவனமாக மாற்று.
அதில் நல்ல விதைகளை விதைத்து பூஞ்சோலையாக உன் சாய் மாற்றித் தருவேன். நான் எப்போதும் உனக்கு சொல்வதுதான், உனக்கு யாரேனும் துரோகம் செய்துவிட்டாலோ அல்லது தவறை இழுத்து விட்டாலோ உன் கர்மா கழிந்து விட்டது என சந்தோஷமாக இரு. அவர்கள் அதற்கு உண்டான பலனை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நீ பார்த்து கொண்டிரு. இனிமேல் உன் முகத்தில் எப்பொழுதும்